தமிழகத்தில் உள்ள ஏரிகள் ஆக்கிரமிக்கப்படுவதற்கான காரணங்கள் குறித்தும் ஏரிகள் மாசடைவதற்கான காரணங்கள் குறித்தும் தமிழ்நாடு பொதுப்பணித்துறையின் முன்னாள் சிறப்பு தலைமை பொறியாளர் வீரப்பனுடன் நமது செய்தியாளர் விக்னேஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சென்னையில் உள்ள பல்வேறு பகுதி மக்களின் குடிநீர் ஆதாரமாக விளங்கி வந்த போரூர் ஏரி தற்போது ஆக்கிரமிப்பு காரணத்தினாலும் பொதுமக்கள் கழிவுகள் கொட்டப்பட்டு வருவதால் மாசடைந்து வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக நம்மிடையே இணைந்திருக்கும் தமிழ்நாடு பொதுப்பணித்துறையின் முன்னாள் தலைமை சிறப்பு பொறியாளர் வீரப்பனிடம் சில கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம் சார். ஏரிகள் ஆக்கிரமிக்கப்படுவதற்கான காரணங்கள் என்ன? இதனால் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுத்தும்? ஏரிகள் ஆக்கிரமிக்கப்படுவதற்கு 3 காரணங்களை சொல்லலாம். ஒன்று, அரசாங்கத்தினுடைய கவனமின்மை. இரண்டாவது, பொதுமக்களுடைய கவனமின்மை. மூன்றாவது, இந்த சமுதாய விரோதிகள், அரசியல்வாதிகள் அரசாங்கத்திற்கு தெரிந்தே அதை ஆக்கிரமிப்பது. நான்காவதாக சொல்லப்போனால், இதை யார் பராமரிக்க வேண்டுமோ, யார் அதை பாதுகாக்க வேண்டுமோ அவர்களுக்கு உரிய நிதி ஒதுக்காததினால் அது தவறப்படுகிறது. குறிப்பாக போரூர் ஏரியை பொறுத்த வரைக்கும் குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடியது சென்னையில் உள்ள பல்வேறு பகுதி மக்களுக்கு. இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாகவே அந்த ஏரி பராமரிக்கப்படாத காரணத்தினால குப்பைகள் மற்றும் கழிவுகள் கொட்டப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு இருக்குது சார். அதை பற்றின உங்களுடைய கருத்து? போரூர் ஏரி முன்பு பாசன ஏரியாக இருந்தது. இப்பொழுதுதான் ஒரு 20 ஆண்டுகளாக அது குடிநீருக்காக மாற்றப்பட்டு சென்னை குடிநீருக்கு மாற்றப்பட்டுள்ளது. இப்பொழுது அதில் குப்பைகள் கொட்டப்பட்டு மாசடைந்து வருவது என்றால் இதற்கு 3 நிறுவனங்கள் இருக்கின்றன. ஒன்று, பொதுப்பணித்துறை இதை ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும். இரண்டாவது, மாசடைந்து வருவதை இப்பொழுது யார் அது குடிநீராக பாதுகாக்கிறார்களோ இந்த சென்னை குடிநீர் அது ஏற்படாமல் அவர்கள் தடுக்க வேண்டும். அதற்கு மீறி இருந்தால் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த அதிகாரிகள் அதை சரி செய்ய வேண்டும். சார், இந்த போரூர் ஏரி மட்டுமல்லாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏரிகளை பாதுகாக்கிறதுக்கு தமிழக அரசு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டிலே 39,202 ஏரிகள் இருப்பதாக எங்களுடைய பொதுப்பணித்துறை புள்ளி விவரங்கள் சொல்லுகின்றன. ஏறக்குறைய 18,800 ஏரிகள் தமிழ்நாடு பொதுப்பணித்துறையினுடைய பொறுப்பிலும், ஏறக்குறைய 20,000க்கும் மேற்பட்ட ஏரிகள் பஞ்சாயத்து யூனியனுடைய பொறுப்பிலும் இருக்கின்றன. இவற்றை ஆண்டுதோறும் தூர்வாரி ஆழப்படுத்தி சுத்தப்படுத்துவதற்கும் ஆக்கிரமிப்புகளை ஆற்றுவதற்கும் இந்த அரசு தவறி இருக்கிறது. இது போதுமான நிதியையும் ஒதுக்குவதில்லை. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் தமிழ்நாடு அரசிற்கு இதை பற்றி ஒரு முழுமையான ஒரு தொலைநோக்கு அக்கறை இருப்பதாக தெரியவில்லை. ஏனென்றால் இந்த ஏரிகள் தான் ஏறக்குறைய 390 டிஎம்சி தண்ணீரை பிடித்து வைத்து மக்களுக்கு குடிநீருக்கும் பாசனத்திற்கும் கால்நடைகளுக்கும் நிலத்தடி நீரை செறிவூட்டுவதற்கும் பயன்படுகிறது. இதையெல்லாம் தெரியாமல் அதற்கு முன்னுரிமை கொடுப்பதில்லை, உரிய தொகையையும் ஒதுக்குவதில்லை. அவர் கூறியபடி ஆண்டுதோறும் முறையாக ஏரிகளை தூர்வாரப்படுத்த வேண்டும் எனவும் அதற்கான நிதியை முறையாக ஒதுக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஒளிப்பதிவாளர் நவீனுடன் விக்னேஷ், நியூஸ் 7 தமிழ், சென்னை.